இந்த மாவட்டத்தில் மா விவசாயிகள் 1,00,000 ஏக்கர் மா சாகுபடி செய்கின்ற மாவட்டம் இந்த மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம். 1,00,000 ஏக்கர். கடந்த ஆண்டு ஒரு டன் மாம்பழம் 22,000 ரூபாய் இல்லை 28,000 ரூபாய் வரைக்கும் போச்சு. ஆனால் இந்த ஆண்டு ஒரு டன் மாம்பழம் 2,500 ரூபாய், 3,000, அதிகபட்சம் 4,000 ரூபாய். அந்த மாம்பழத்தை பறிக்க கூட இல்லை, விட்டுட்டாங்க. ஆனால் அதை பறித்து எடுத்துட்டு போய் அது கூலி கூட ஆகலை. இந்த மாங்கூழ் செய்கிறவங்க எல்லாம் ஒரு மாஃபியா. சொன்னாங்க 500 கோடி இல்லை 2,000 கோடி இவங்க கும்பல் சம்பாரிச்சிருக்கிறது. இதுக்கு உடந்த யாருன்னா திமுக உடந்த. இதே போன்று தான் கர்நாடகாவில், ஆந்திராவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த கவர்மெண்ட்ல. இதே நிலை தான் அங்கேயும். ஆனால் அந்த கவர்மெண்ட்ல அவங்க அரசு ஊக்கத்தொகை 4,000 ரூபாய் ஒரு டன்னு மாம்பழத்துக்கு கொடுத்தாங்க. அது கவர்மெண்ட்டியா? அது ஆட்சியா? ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு ஒரு டன் 4,000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்து அங்கே கிட்டத்தட்ட 6,000 ரூபாய்க்கு ஒரு டன் மாம்பழத்தை அங்கே விவசாயிடம் வாங்கி கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் ஒரு டன். பரவாயில்ல. இங்கே 4,000 ரூபாய், 3,000 ரூபாய், 2,500. ஆனால் நம்ம மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர், அவருக்கு ஒன்றும் தெரியல. விவசாயத்தை பற்றி ஏதாவது தெரியுமா அவருக்கு? எதை பற்றியும் ஒன்றும் தெரியாது. கவலை உங்க பற்றி கவலையா? என்ன பண்ணுவீங்க நீங்கள்? விவசாயம் கடனை வாங்கி எப்படியாவது என் பொண்ணை படிக்க வைக்கணும், ஏதோ கல்யாணம் பண்ணணும். அதில் என்ன எவ்வளோ நீங்கள் என்ன 10,000 ஏக்கர் மாந்தோட்டம் வச்சுருக்கீங்களா? என்ன இருக்கிறது? 1/2 ஏக்கர், 1 ஏக்கர், 2 ஏக்கர், 3 ஏக்கர், அவ்வளோதான். அதுக்கு விலை இல்லை, முடிஞ்சு போச்சு. என்ன மாம்பழம்னா வருஷம் ஃபுல்லாக காய்ச்சிட்டு இருக்குமா? ஒரு சீசன் தான் அது. இப்படி எல்லாம் இது எவ்வளோ பெரிய துரோகம் ஸ்டாலின் அவர்கள் இந்த மா விவசாயிகளுக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள்.